எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு மீன் தோரன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நாகர்கோல் சைடெல்லாம் இந்த வெண்டைக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல் எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே தோரன்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காய் தோரன், பீன்ஸ் தோரன், முட்டைக்கோஸ் தோரன் அப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து மீன் தோரன். மீனை தேங்காய் போட்டு கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறதுக்கு பேர் மீன் தோரன்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 4 சின்ன வெங்காயம், சின்ன துண்டு ஒரு 4-5 பீஸ் இஞ்சி, 2 பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நெருன்னு அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம பொரியலுக்கெல்லாம் தேங்காய் போடுவோம்ல அதே மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற போட்டு எடுத்துக்கோங்க. மீன் நான் வவ்வால் மீன் எடுத்திருக்கேங்க. 1/2 கிலோ வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம மிக்சியில் போட்டு அடித்த தேங்காயோட பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா புளியையும் கரைச்சி இதில் ஊற்றிடலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மீன் தக்காளி எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை நல்லா குலுக்கிக்கோங்க. அப்போ அந்த நம்ம தேங்காய் பேஸ்ட்டு, உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். நல்லா குலுக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு நீங்கள் எண்ணெய் எல்லாம் ஊற்றணும்னு அவசியமே இல்லை. இப்படி தான் ஊர்லேயும் பண்ணுவாங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி குலுக்கி வச்சா போதும். நீங்கள் கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. ஏன்னா மீன் உடஞ்சி போயிடும். அதனால் கரண்டி போட்டு கிண்டாதீங்க. மூடி வச்சு வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடியை எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு அடி பிடிக்காது. இப்போ தண்ணி கொஞ்சம் நிறைய இருக்கிறனால அடி பிடிக்காது. இதை நம்ம நல்லா வத்த வச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, ஸோ வத்த சில பாத்திரம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் அடிக்கடி குலுக்கி விட்டுட்டே இருங்க. மீன் நல்லா வத்திடுச்சு பாருங்கள். இப்போ இது சாம்பார் சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மீன் குழம்பு, சாதம், அது கூட இந்த மீன் தோரன் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.